அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன், எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர். 2024வது ஆண்டு எலெக்ஷனு பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுகளை கூட பார்த்தோம். மக்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற தலைவர்கள், அதே போல் தலைவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள், இதை பற்றி தான் நம்ம பேசணும். அதனால் தலைவர்கள் நேர்மையானவர்களாகவும் தலைவர்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த கட்சி வளரும்னு நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிறோம். நண்பர்களே, நிலமங்கல் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கள் பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் செய்யுங்க. மற்ற நண்பர்கள் குரூப்லேயும் என்னுடைய நம்பர் 9841786197 அந்த நம்பரை பதிவிட சொல்லுங்கள். மறக்காமல் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நாம் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பதிவுகளை போட்டிருக்கிறோம். நம்ம யூடியூப் சேனலில் போய் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு தேவையான சட்ட விஷய வீடியோக்கள் நிறைய இருக்கிறது, அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களையும் பார்க்க சொல்லுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் போடுற புது புது விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதே போல் நண்பர்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நிச்சயமாக எனக்கு பதிவிடுங்கள். இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். தலைவர்கள். ஒரு காலத்தில் தலைவர்களை நோக்கி படையெடுத்த மக்கள் பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க. சும்மாவே போய் உட்காந்து அந்த தலைவர்களுடைய பேச்சு, தலைவர்களுக்காக வாழ்ந்த மக்களுடைய காலம் என்பது அது ஒரு காலம் இருந்தது. இப்போல்லாம் அப்படி இல்லை. பிரியாணி, கோட்டர் இதெல்லாம் வேண்டிய அவசியமான சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இப்பயும் நல்ல தலைவர்கள் இருக்காங்க. அவருடைய பேச்சை உண்மையாக போய் கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்றால் இருக்கிறார்கள். சின்ன சின்ன கட்சியாக இருந்தாலும் இருக்கிறார்கள். ஆனால் பெரிய கட்சிகள் நிறைய மக்களை சேர்க்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது. அதற்கான செலவினங்களும் செய்யப்படுகிறது. அங்கே தான் ஊழலே ஆரம்பிக்குதுன்னு கூட சொல்லுவோம். ஏன்னா முதல்ல நாம் சரியாக இருந்தால்தான் மற்றவங்களை சரியாக இருக்கிறத பற்றி நம்ம யோசிக்க முடியும். எனக்கு ஒரு நினைவு ஒன்று உண்டு. நான் படித்த நினைவு. ஏன்னா நான் பார்க்கல, படித்த நினைவு. ஒரு முறை அண்ணா அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் பேசுறதுக்காக, ஐ திங்க் அது காஞ்சிபுரம்னு நினைக்கிறேன், காஞ்சிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக போயிருக்காரு. அப்போது டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதாவது அவர் ஆரம்பிக்க வேண்டிய கூட்டம் ஒரு 6-7 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய கூட்டம் லேட் ஆகி போச்சு. மற்ற போய் எல்லா இடங்கள்லையும் பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது. அப்போது அந்த மக்கள் எல்லாம் அங்கே துவண்டு உறங்கி விட்டார்கள் அப்படின்னு அந்த சூழ்நிலை. அப்போது தலைவன், அதுதான் தலைவனுடைய எழுச்சியான பேச்சுன்றது. அவர் மைக்கை பிடிச்சி முதல்ல எப்படி பேசுகிறாரு பாருங்க. மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, உங்களை தழுவுவதோ நித்திரை, மறவாமல் எமக்கு இடுவீர் முத்திரை அப்படின்னார். யாரு? அண்ணா அவர்கள். அற்புதமான அந்த அந்த சென்டென்ஸ். அவர் பேசி முடித்த உடனே கைத்தட்டல் அடங்கவே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சான். அதாவது அந்த சொல் வளமை, தமிழில் சொல் வளமை, அந்த பேசுகின்ற ஆற்றல். ஆனால் அண்ணா பேசுவதில் மட்டுமல்ல, செயல்லையும் காமிச்சார். அண்ணாவாக இருக்கட்டும், திரு கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், அவரும் சரினா பேச்சில் அற்புதமான பேச்சாளர்கள். அதை மறுபடியும் அந்த கவிதையை சொல்கிறேன், கேட்டுங்க. பார்க்காம இருந்திருந்தா கூட, ஏன்னா அற்புதமான ஒரு கவிதைன்னு தான் சொல்லணும். மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, உங்களை தழுவுவதோ நித்திரை. நித்திரைனா தூக்கம். மறவாமல் எமக்கு இடுவீர் முத்திரை. முத்திரைனா ஓட்டு போடுங்க சொல்கிறாரு. ஸோ அதுதான் அந்த யதார்த்தமான தலைவர்கள். அந்த தலைவர்களை நோக்கி மக்கள் படை சென்றதற்கான காரணம். அதே மாதிரி தான் கலைஞருடைய எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக சொல்லுவாங்க. அதாவது பச்சை பட்டாடை உடுத்திய கழனி பெண்ணால். பாருங்க, ஒரு 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 நிலம் நல்லா பசுமையாக இருக்குதுன்றத அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. பச்சை பட்டாடை உடுத்திய கழனி பெண்ணால், பெண்ணாக கருதி அந்த கழனின்னு சொன்னால் அது நிலத்தை தான் நம்ம சொல்லுவோம், காடுன்னு சொல்லுவோம். ஒரு சில இடங்களில் காடுன்னு சொல்லுவோம் ஸ்லாங்கில். அப்போது அந்த நெல் அறுவடை, நெல் நாற்று வளர்ந்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்கிறது அவர் அவ்வளோ அற்புதமாக இந்த எழுத்துக்கள், அந்த சொற்கள்லாம் நம்ம கலைஞராக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய அண்ணாவாக இருக்கட்டும், அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்கும் பொழுதுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போது திரு சீமான் அவர்கள் பேசுகிறாரு. டேய் வாடா போடா, டேய் அவனை செருப்பாலடி, இவனை தொடப்பையிடலடின்றாரு சீமானு.
அதுபோல நெறைய பேரு வேற வேற தீப்பொறி திருமுகம், அது தீப்பொறி ஆறுமுகமா? தீப்பொறி ஆறுமுகம். அவர் இறந்துட்டாரு ஆக்சுவலா. அந்த மாரி நெறைய பேர் வந்து பேசுறாங்க. ஒரு மரியாதை இல்லாம அரசியல்ல. ஸோ இந்த தலைவர்களை நோக்கி எப்படி தொண்டர்கள் வருவார்கள்? நீங்க குவார்டர் ஆஃப் குடுத்தா தான் வருவாங்க. இதுதான் எதார்த்த களங்கள். அப்போ நாம ஏன் இதை பேசுகிறோம் இந்த நேரத்தில அப்படின்னா, எலக்ஷனு. நன்றாக பிரச்சாரம் செய்கின்ற தலைவர்கள் யார்? யார் நமக்கு சரியாக நமக்கு சேவை செய்யக்கூடிய தலைவர்கள்? ஏன்னா, பேசும் பொழுதுமே ஒரு ஒரு ஒழுக்கம் இல்லாமல் பேசுகின்ற ஒரு தலைவன், எப்படி நமக்கு நல்லதை செய்வான் என்பதை நம்ம வந்து கேள்விக்குறியாகத்தான் நாம பார்க்கணும். அதனால நண்பர்கள் நெறைய ஆலோசனை பண்ணுங்க. பழைய நண்பர்களுடைய விஷயங்களை எல்லாம் அதாவது பழைய தலைவர்களுடைய விஷயங்கள்லாம் நாங்கள் பதிவிடுகிறோம். அதில அண்ணாவை பற்றியும் சொல்லியிருக்கிறோம். அண்ணாவை பத்தி சொல்லியிருக்கிறோம். கலைஞரை பத்தி சொன்னோன்றதுனால திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்க கேட்கிறோன்னு அர்த்தம் அல்ல. எதார்த்த விஷயங்களில் தலைவர்கள் எப்படி இருந்தார்கள்? எப்படி அணுகினார்கள்? எப்படி வந்து பிரச்சாரம் அண்ணாலாம் என்ன சொல்லுவாருன்னா, "மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மணம் உண்டு" அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். ஸோ, அந்த மாதிரியான தலைவர்கள் தான் சமுதாயத்தில நெறைய நல்ல விஷயங்கள் செய்வார்கள். அந்த மாரி தலைவர்கள் யார் இங்க இருக்கிறார்கள் என்று நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த தலைவர்களுக்கான அந்த அவர் எடுக்கின்ற அரசியல் முன்னெடுப்புகள் உங்களுக்கு சரி என்று தோன்றினால் அதை தொடர்ந்து பாருங்கள். இல்லன்னா என்ன ஆகும் அப்டின்னா, கண்டிப்பாக எல்லோருமே கரண்ட் பில் ஏறதான் செய்யும். விலைவாசி ஏறதான் செய்யும். நீங்க குடிக்கிற குவார்ட்டரோட மதிப்பு ரூ. 20 தான். ரூ. 20 தான் குவார்ட்டரோட மதிப்பு. அத இப்ப எவ்வளோ ரூபா குடுத்து நீங்க குடிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாமே ஏறதான் செய்யும் விலைவாசி. நீ நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்காவிட்டால் இது நடக்கும். அதனால நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்கள். யார் நல்லவர்ன்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவதற்கான முயற்சி செய்யுங்கள். நிலம் எங்கள் உரிமை கட்சி ஓ இது போல பதிவுகளை உங்களுக்கு தொடர்ந்து போடுகிறோம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கூட நிச்சயமாக கேளுங்க. என்னுடைய நம்பர் 9841786197. நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். சட்டம் என்ன சொல்கிறதுல. நன்றி, வணக்கம்.